யார் இரும்பு யுகத்தை சேர்ந்தவர்கள், யார் தங்க யுகத்தை சேர்ந்தவர்கள்? ஓம் சாந்தி. தந்தை இப்பொழுது நாம் அழைத்ததன் காரணமாக அவர் இப்பொழுது இந்த உலகில் வந்திருக்கின்றார். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவரிடம் அனைத்து ஞானமும் இருக்கின்றது. அவர் ஞான கடலாக இருக்கின்றார், பதித பாவனராக இருக்கின்றார் மற்றும் பரமாத்மாவாக இருக்கின்றார். மக்களோ அந்த பரமபிதா பரமாத்மாவை தான் ஹே பகவான் என்று கூறி அழைக்கின்றனர். நாம் அழைத்ததன் காரணமாக, பிறகு நாம் அரை கல்பமாக பக்தி செய்ததன் காரணமாக தந்தை நமக்கு இப்போது கிடைத்து விட்டார் என்று நமது புத்தியில் இருக்கின்றது. தந்தை நமக்கு கிடைத்து விட்டார். அவர் இப்பொழுது நமக்கு ஞான ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் வள்ளலாக இருக்கின்றார். ஆகையால் நாம் இந்த ஞான ரத்தினங்களை படித்து தூய்மையாகி தந்தை நினைவில் இருந்து இந்த சரீரத்தை விட்டு நமது வீட்டிற்கு செல்லவிருக்கின்றோம். பிறகு சத்யுகத்தில்தான் நமது ராஜ்யம் இருக்கும். இங்கே கலியுகத்தில் ராஜ்யம் செய்யும் அனைவரும் கலியுகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாமோ இங்கே பகவானிடமிருந்து பொக்கிஷங்களை, ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை பற்றி நமக்கு தெரிந்துவிட்டது. தந்தை மூலமாக நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிந்துள்ளோம். இதன் மூலம் நமக்கு மிகவும் குஷி ஏற்படுகின்றது. தந்தையே நமக்கு ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் சத்குருவாக இருந்து நாம் அனைவரையும், அனைத்து ஆத்மாக்களையும், உலக ஆத்மாக்களையும் கூட அனைவரையும் அவர் வீட்டிற்கு அழைத்து செல்லவிருக்கின்றார். அவர் இப்பொழுது தந்தையாகவும் இருக்கின்றார். அவர் ஆஸ்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். சத்யுகத்தின் சொர்க்கம் கூட பரிசாக அவர் கொண்டு வந்துள்ளார். ஆகையால் நாம் இப்போது புரிந்துள்ளோம், இங்கே நாம் ராஜ்யம் செய்யவில்லை. இங்கே ராஜ்யம் செய்வதோ கலியுக மக்களாக பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் இருக்கின்றது. ஆகையால் நாம் இங்கே ராஜ்யம் செய்வதில்லை. இங்கேயோ பகவான் இப்பொழுது நம்மிடம் இருக்கின்றார். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார், மிகவும் உத்தமமானவராக இருக்கின்றார். பிறகு நாம் சத்யுகத்தில் தான் நமது ராஜ்யத்தை நாம் செய்வோம். ஆகையால் நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், யார் இங்கே ராஜ்யம் செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் கலியுகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாமோ சத்யுகத்தை சேர்ந்தவர்கள். ஓம் சாந்தி.